வராகி அம்மனை புதுசா வழிபாடு பண்றவங்களுக்கான பதிவு தாங்க இது. வராகி அம்மனுக்கு உகந்த நாளான பஞ்சமி அன்னைக்கு பானகம் வைக்கிறது எவ்வளவு சிறப்போ அதே மாதிரி இந்த மாதுளப்பழ முத்துக்கள் வைக்கிறது உகந்ததுங்க. அதை டைரக்டா வைக்காம இந்த மாதிரி முத்துக்களா உதிர்த்துட்டு அதுல கொஞ்சமா தேன் மிக்ஸ் பண்ணி வைக்கிறது வந்து ரொம்பவே சிறப்பு. உங்க வாழ்க்கையில ஒரு தீராத பிரச்சனை இருக்கு, இல்ல ஒரு கஷ்டம் இருக்கு, அது சரியாகணும்னா உங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு அம்மன் கோவில்ல போயிட்டு உங்களால எந்த அளவுக்கு முடியுமோ மாதுளை பழத்தை வந்து உதிர்த்து ஒரு டப்பால போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அதுல கொஞ்சமா தேன் மிக்ஸ் பண்ணி அம்மன் முன்னாடி வச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை சொல்லி வேண்டிட்டு எனக்கு இது 3 வாரத்துல வந்து நீங்க சரி பண்ணி கொடுங்கம்மான்னு சொல்லிட்டு மனமுறி வேண்டிக்கோங்க. நாங்க வரவங்களுக்கு வந்துட்டு உங்களால முடிஞ்சு 1 ஸ்பூன் கொடுத்தா கூட உங்களுக்கு அது சிறப்பு தாங்க. நீங்க வந்துட்டு ஒரு செவ்வாய்க்கிழமை துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போட போறீங்கன்னா அந்த டைம்ல கூட நீங்க இதை கொடுக்கலாம். நீங்க செவ்வாய்க்கிழமையும் கொடுக்கலாம், இல்ல வெள்ளிக்கிழமையும் கொடுக்கலாங்க. அவ்வளவு சிறப்புங்க இந்த மாதிரி கொடுக்கறது. கட்டாயமா உங்க பிரச்சனை வந்து நிறைவேறும். நம்பிக்கையோட பண்ணுங்க. அந்த வராகி அம்மனோட துணை நம்மளுக்கு எப்பவுமே இருக்கு. நன்றி. நற்பவி.